டேங்கரை ஃபில் பண்ணி அந்த வாட்டரை ஓரன்ட்ரைல இருந்து தங்கவேல் முழுக்க கொடுத்தவர் ஒரே தலைவன் தளபதி எஸ் ராஜேந்திரன். அந்த குழாங்களை தாண்டி இன்னைக்கு தண்ணி கேட்ட ஃபுல்லா அந்த டேங்கர் ரெனோவேஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்தினோம். புதுசா எதனால திட்டங்களா ஃபில்டர் வாட்டர் போட்டு அதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு அவனுக்கு கமிஷன் வாங்கி வசூல் பண்ணிக்கின்னு குழப்பத்துன்னு விட்டுனுக்கிறேன். அது ஒழுங்கா தண்ணி வருதா? மக்கள் போராட்டம் அடைகிறாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல ஆயிரக்கணக்கான இளைஞன் தெளிவு பற்றி மண்ணின் மன்னனுக்குத்தான் வாக்களிப்போம் என்று அணிதிரண்டு நின்றார்கள். அந்த இளைஞர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம தண்டா இல்ல, இவ்வளவு குளிர்ல இவ்வளவு வாட்டுகின்ற குளிரிலும் எந்தவித ஆதாரமும் இன்று தளபதி ராஜேந்திரன் அவர்கள் பிரச்சனையை கேட்க வந்திருக்கிறீர்கள். அதுதான் ரிபப்ளிகன் பார்ட்டி, அதுதான் தளபதி ராஜேந்திரன் அவர்கள் கூறிய சிறப்பு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு மீட்டிங் வச்சுக்கிறது என்னன்னு சொன்னாக்கா, இன்றைய நான் ஆர்பிஐ சேர வேண்டும் சொல்லி தலைவரிடத்தில் வந்து சொன்னார். அது நான் கேட்டேன் பிறகு நீ சேர்ந்தாக்கா நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் என்று சொன்னார், வாக்குறுதி கொடுத்தார். அதுக்கு நான் அவரிடத்தில் கேட்டேன், உன் இடத்தில் எங்க சேர்ந்தேன் சார்? இது மாதிரி சாம்பியன் கல்லறையில் அங்க சேர்ந்தேன் பிறகு தலைவர் எனக்கு கேட்டதுக்கு இந்த மாதிரி 30ஆம் தேதி எனக்கு மீட்டிங் வச்சு சேர்றேன் சார், குவாரண்டைன்ல வைக்கணும்னு. சரி பட்டாஸ் செய்றேன் நான் சொன்னேன். இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மழை புயல் இருந்தாலும் அது நம்மளுக்கு அந்த மழை புயல் எங்க போய்விட்டது இருந்தாலும் தலைவர் வெற்றியோடு தங்கவேலில் ஓரன்ட்லைன் பகுதியில் காலை வைத்து விட்டார். அந்த காலை நம்ம வெற்றிகரமாக அவருக்கு அந்த பணியை செய்து என்னை நீங்க வெற்றி பெற்று அவர் பாதத்தில் நீங்க சேர்க்க வேண்டும் சொல்லி எனக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். அதை நீங்க செய்வீங்களா? ஹலோ, அதுக்காக நன்றி சொல்லி எனக்கு தலைவர் இப்ப பேச சொல்லிக்கிறார். நான் என்ன பேசுறது எனக்கு வாய் வரல, அதனால எல்லா தலைவரே பேசுவார் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜெய்பீம் சொல்லி என் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐந்தாவது வட்ட இளைஞர்கள் தளபதி அவர்களுக்கு சால்வை மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். ஓரண்டல் பகுதிய இளைஞர்கள் தளபதி அவர்களுக்கு சால்வை மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அதே போன்று இளையராஜா அவர்கள் திரு பட்டாஸ் சுரேஷ் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்கள். அசோகநகர் பகுதியை சார்ந்த அருமை சகோதரர் ராமு அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் தளபதி அவர்களுக்கு பழக்கத்து கொடு. இது பொதுக்கூட்டம் இல்ல, பட்டாஸ் சுரேஷ் இந்திய குடியரசுல ஜாயின் பண்ணணும்னாரு. அதுக்கு எனக்கு ஒரு மீட்டிங் போடுறோம் சார், நீங்க வரணும்னாரு. சரி வர்றேன், அப்படியே ஆகட்டும். ஏன் காங்கிரஸ்ல இருந்து இதுக்கு வந்தாருன்னு நான் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியாது, அவனுக்கு தெரியும். நம்ம ஊர்ல எப்படின்னா
எல்லாமே நல்லவங்க தான், இதுல எந்த சந்தேகமே இல்லை. நம்ம மூகா பத்தி சொன்ன மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஹையஸ்ட் ஓட்டு கொடுத்த வார்டு வந்து இந்த வார்டு தான். அதுக்கு அடுத்து நம்ம சவுந்தர் வார்டு அப்படி வருஷம் வந்து பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுறது சொல்லுங்க. பட்டாசுரா சேர்ந்தார் இந்திய குடியரசு கட்சியில, நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். நீ நல்லவனா இருக்கணும், வல்லவனா இருக்கணும், கவுன்சில் எலெக்ஷன் நின்று நீ வெற்றி பெறணும். இப்ப நான் சொல்லிட்டேன். பட் நம்ம ஊர் எம்எல்ஏ சும்மா இருப்பாங்களா? இவன் அங்கே நிக்கிறான், நான் வார்டை மாத்துறேன், அவன் லேடிஸா போட்டுறேன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணும் பட்டாசு புடவை கட்டி நிக்கணும். இதுதான் நான் சொன்னேன், பப்ளிசிட்டி பண்ணாதரா. அவங்க எம்எல்ஏ அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, அவங்க எதையும் செய்வாங்க. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி பாருன்னு அவங்க கேட்கல. இல்ல இல்ல தலைவர நான் நின்னே தீர்க்கணும் அப்படின்னு. நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க தகவல் இருக்கிற பார்க்கலாம். பொதுக்கூட்டத்தில் பேசணும்னு தான் எனக்கு அது ராமகிருஷ்ணன் பட்டியல் போடணும். பொதுக்கூட்டம் கொஞ்சம் தெளிவா சொல்லுவேன். என்ன பண்ணி சொன்னா கீழே உட்காந்துக்கிட்ட நிக்க முடியல. பேசுன்னு சொன்ன பட்டாசுரேஷ் எனக்கு பேச வாய் வரல. வாயில தான் பேசணும், வேற எதுல பேச முடியும் சொல்லு போகலாம். சொல்லணும், வாயில வயிற்றுல அடிச்சிங்கன்னா ஐயோ 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 இங்க அடிக்க வேண்டியது தானே. ஏன் அடிக்கல பட்டாஸ்? அவன் முடிவு போட்டான் நான் அடிச்சுக்கணும்ட்டு. நான் வாயில அடிக்கிறதுல தெரியல. தெரியும்னு சொல்ல சிரிக்கிறீங்களா? எங்க தெரியும்? தங்கமயிலுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும், பிஜேபி தொழிலாளர்கள் நிலவரமும் எல்லாருக்கும் தெரியும். என் மக்களுக்காக நான் பாடுபட்டுருவேன். நீ எத்தனை முறை தோக்கச்செல்லாம் பரவாயில்ல, நான் அதில் கவலைப்பட மாட்டேன். ஹாஸ்பிட்டல் விவகாரத்திலிருந்து எல்லாத்தையும் மீடியாவில் இப்போ நீங்க பார்த்துன்னு முன்னாலும் மீடியா இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, அதனால உங்களுக்கு அவ்வளவு தெரியாது. இப்பதான் வாட்ஸ்அப்ல வந்துருக்குது எல்லாமே. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். படிக்காத பிள்ளைகளா இருந்தாக்கா அவங்களுக்கு சொல்லலாம். நம்ம ஊர்ல படிச்சுமே தானே எல்லாருமே, சந்தேகமே இல்லையே. உங்களுக்கு இன்னும் நான் புரிய வைக்கிற மாதிரி என்ன பேச சொல்லுங்க. நிறைய பேசிட்டேன், பேசி என்ன பிரயோஜனம்? தவக்குல தான் வாயால கட்டின மாதிரி எல்லாம் கேட்டுக்குவீங்க. ஏதாவது ஒரு தவறி பேசின தலைவர் அப்படி பேசணும் தான் தெரியுது. ஒண்ணுக்கு சொல்லுவான்பா, எந்த ஒண்ணுக்கு இதெல்லாம் ஒரு தவறு கண்டுபிடிச்சா அதை ஒண்ணு வச்சுன்னு பேசிட்டு இருக்குவான். ஆனா 100 தவறுகள் செய்து இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர். பேச மாட்டேங்கிறீங்களே ஏன்? பயம். எதனா தெரிஞ்சுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? நம்மள போலீஸ் அந்த போலீஸ் மோசமா அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. போலீஸ்காரங்க கிட்ட கூட இடத்துல என்னன்னாக்கா ஜூத் ஆடுனுக்கிறான், மரத்துக்கிட்ட ஒரு கொஞ்சம் பேர் வச்சுக்கோ, ஒரு 5-6 பேர் ஆடுனுக்கிறான். போலீஸ் போயிட்டு பிடிக்கிறான். ஏய் நீ ஜூத் ஆடுனுக்கிறீங்க வா ஸ்டேஷனுக்கு. இவனுக்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? நம்ம ஊர் ஆளும் கிளேடுங்க சார், இங்கே நல்லா இருக்குது சார், நாங்க இங்கே அடிக்கிறோம். இவன் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன், இவன் இங்கே நல்லா இருக்குது நான் அடிக்கிறேன். அவ்வளவு புத்திசாலி அந்த மாலை அவனை போட்ட புத்திசாலி. எலெக்ஷன் டைம்ல நீங்க புத்தி மறந்துடுறீங்களா? அது எப்படி? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. போலீஸ் பத்தி யாரும் பேச மாட்டான் எந்த லீடரும். ஏன்னா அவனுக்கு தெரியும் போலீஸ் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு போட்டு மிரிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு. பட் எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா தப்பு செய்யறவன் தான் பயப்படணும், தப்பு செய்யாதவனுக்கு பயன்றது அதுலயே வரக்கூடாது. அது ஆண்டவனே வந்தாலே கடவுளே வந்தாருன்னா கூட நீ பயப்படக்கூடாது. கடவுள் தான் பக்தனுக்கு பயப்படணும், கடவுளுக்கு நம்ம பயப்படக்கூடாது. மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், இந்த கதையா எடுத்துக்கோ, இது இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிம்ஸா சீக்கா அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் எந்த ஒரு ஆயுதமும் எடுக்க மாட்டேன்,
போர்க்காலத்தில் நான் வெறும் தேர் ஓட்டும் அர்ஜுனனுக்கு, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். துரியோதனை கேட்கிறான் பீஷ்மரை, நீ எல்லாம் ஒரு தாத்தாவா, என் சோறு தின்னு போட்டு சும்மா இருக்கிறிய, நீ மனுஷன் வச்சாக்க இவங்களெல்லாம் அடிச்சு சாவடிச்சு ஒரு செகண்ட்ல பண்ணிடலாம்னு அசங்கசமா பேசிடுறான். தாத்தா கோவம் வந்துருக்கு. நாளைக்கு பாடுறா நான் யாரு அப்படின்னு சொல்லி தூவம்சம் பண்றாங்க. இவனை அடிக்கிற அடியெல்லாம் அர்ஜுனனால தாங்க முடியல, வில்லுகள் எல்லாம் விழுந்துருது. மெஜாரிட்டி அடி கிருஷ்ண பரமாத்மா விழுது. அவர் கோவம் வந்துருச்சு. கோவம் எழுந்து தன் சக்கராயுதத்தை எடுத்துக்கிட்டு கீழே இறங்குறாரு. சுத்தி விட்டு இருந்தாருனாக்கா அவர் தலை துண்டா போயிட்டு இருக்கும். இறங்கி ஓடுறாரு சக்கரத்தை தூக்கின்னு, யார பீஷ்மர் அடிக்கிறதுக்கு. பீஷ்மர் அவர் அடிச்சிருக்கலாம் இல்ல, அவர் கீழே இறங்கி ஓடியாடுறாரு இவர்கிட்ட எதிரில் வணக்கம் பண்றதுக்கு. அர்ஜுனன் ஓடி போய் நின்று சண்டையில சொல்றான், கிருஷ்ணா நீ ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி செய்தி தப்பு இல்லையாது, நீ சொன்னது என்ன, நான் எந்த ஆயுதமும் எடுக்க மாட்டேன், நீ ஏன் எடுத்தேன்னு. அவர் ஓடியாடுறாரு, நீ ஓடுற, நீ 2 பேரும் என்ன நாடகமா பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவர் சொன்னாரு, பீஷ்மர் ஒரு முறை சொன்னாரு, கிருஷ்ணனை நான் ஆயுதத்தை எடுக்க வைக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. என் பக்தனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ஆயுதத்தை எடுக்க வச்சாரு பாரு, அதுக்காகத்தான் நான் ஆயுதத்தை எடுத்தேன். என் பக்தனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அந்த வார்த்தை வீணாக கூடாது. கிருஷ்ணன் நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் சொன்னார். என்னுடைய பக்தன் பேசுவாரு, அவன் என்ன அடிக்க வரல, என்ன கொன்னுடுன்னு வரான். போன அவதாரத்துல இரண்யனை கொன்ன, ராம அவதாரத்துல ராவணனை கொன்ன, மகாபாரத அவதாரத்துல என்ன கொல்லு அப்படின்னு ஓடி வராரு. கொல்லுவாரா? கொல்ல மாட்டார். அதனால நான் அந்த ஆயுதத்தை எடுத்தேன். அதனாலதான் அவர் பார்த்த சாரதின்னு சொல்றது. சாரதின்னா குதிரை ஓட்டுருப்பேன். பார்த்த சாரதி ஞாபகம் வந்துச்சு. கிருஷ்ணர் ஆயுதம் எடுத்தாரு, நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன்ல, அந்த பார்த்ததுனால பார்த்த சாரதின்னு பேரு. மாரிகள் சுண்டுலாய் தொட்டு மட்டும் வரக்கூடாது, இதெல்லாம் கத்துக்கணும். சர்ச்சைக்கு போனா பைபிள் பொருளை வச்சுக்கணும், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போயிடக்கூடாது. பைபிள்ல என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். குரான் மாஸ்க்கு போனாக்கா குரான்ல நபிகள் நாயகம் பெருமான் அவரை என்ன சொன்னாருன்னு படிக்கணும். ஆனால் தங்கமயில் முழுசா படிச்சோம் தான் அடைச்சல் போடணும். எங்கேயோ மொச்சிக்கா வீட்டுக்குன்னு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூட நீங்க போட்டாக்கா தங்கமயில் இப்படியே தான் இருக்கும். நம்ம என்ன கேவரு சோளம் மொச்சிக்கா நம்ம போட்டு இருக்க முடியும். தங்க பூமி இன்றல்ல நாளை என் மக்கள் இன்னைக்குமே தங்குங்கள். அவன் ஒண்ணுக்கு சோற போகவே மாட்டாங்க. எதை போல எத்தனையோ வாழிப்பேன், நீ வெளியே வா, உன்னை உருவாக்கி காட்டுறதுதான் என்னோட வேலை. என் காலங்கள் முடிந்து கொண்டு இருக்கின்றன. அன்னைக்கு இருந்த ராஜேந்திரன் வேற, இன்னைக்கு இருந்த ராஜேந்திரன் வேற. பேர் என்னமோ ஒண்ணுதான், ஆனா நடைமுறை வாழ்க்கை அனுபவங்கள் மாறிட்டே இருக்கும். நீங்க இளைஞர்கள் வெளியே வாங்க, உங்களை உருவாக்கி விட வேண்டியதான் என்னோட வேலை. செதுக்கி வைக்கிற நீ அழகான சிற்பங்கள், ஆனா செதுக்கத்திற்கு ஆள் இல்லை. செதுக்கிறவங்கிட்ட புளிய கூட புடின்னு போயிடுறேன். 2 நாளுக்கு முன்ன டக்குன்னு புளிய புடின்னு போயிட்டு நான் எங்க செதுக்கிறது. 5000 பேர் நிக்கிறீங்க, மழையில கூட கொடைய வச்சுன்னு. இந்த முறை எஸ்ஆர் தான் ஊரே பேசினான். எலெக்ஷன் வந்த அடுத்த நாள் பார்த்தா ஊரே என்ன தோக்கடிச்சுதான். சிரிப்பு இல்ல, நான் தோத்தது எவ்வளவு சந்தோஷம் போகிறேன். வருத்தப்படக்கூடாது. நீங்க சிரிங்க, சிரிக்கிறதுக்கு தான் நீங்க பிறந்ததே. நான் தோத்துட்டு வேதனை பண்றேன் வருத்தப்படாதீங்க. என்ன வலிக்கும், என்னடா நம்ம மக்களுக்கு பண்ணிட்டாங்க, ஒரு தப்பும் செய்யலையே, நம்ம அயோக்கியம் எதுவுமே பண்ணலையே, என் மக்களுக்காக தானே உழைச்சேன், அவங்கதான் கொஞ்ச நாள் இருப்போம், ஒரு மனு இருப்பேன். வரப்போற எலெக்ஷன்ல சிந்தனை செய்யுங்க வாலிபர்கள். முனிசிபாலிட்டியை நம்ம கையில பிடிக்கணும். சிட்டியில சொல்றாங்க, மேல போனா கேஜிஎஃப் கூப்பிடுறதுல யாரும் கூப்பிடுறாங்களா? சொல்றநகர் தாண்டினா கேஜிஎஃப் யாரும் கூப்பிடுறதே இல்லை. கூப்பிடுறாங்களா? ஆனா நம்மளால என்ன பண்றான், ராஜ்பேட் ரோட்ல இருக்கிறவங்க கூப்பிட்டு எந்த ஊருன்னே தெரியாது, அவனை கூப்பிட்டு வந்து மாலை போடுறான். என்ன காரணம்? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா 2,000 ரூபாய்க்கு ஒரு பேனர்,
ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து ஒரு 2000 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கணும். இது ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோ. அப்படி பொழப்பு போட்டுருந்தோம்னா என்ன திட்டுவான். இந்தாலும் யார் சொல்றதுக்கு இவரு கொடுக்க சொல்லு. டேய் உழைச்சாதான் பணம். ஒருத்தன் பணக்காரனா அவன் உழைச்சி பணக்காரன் ஆக மாட்டான், அயோக்கியம் பண்ணி தான் பணக்காரன் ஆக முடியும். டெய்லி டிராவல் போறீங்களா, நீ பணக்காரன் ஆகல, உங்களுக்கு திருட தெரியல, அடுத்த ஏமாத்த தெரியல, இன்னொருத்த காசு நீ ஆசைப்படல, இல்லைன்னா நீ கொடுத்தா பணக்காரன். எவன் வசதியாகிறானா அவன் இந்த அயோக்கியம் செய்வான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், மீடியேட்டர் வேலை செய்வான், உட்காந்து பேசுவான். அங்க ஒரு 10 இங்க ஒரு 10 வாங்கி கொடுத்து இவன் அதுல ஒரு 5 போட்டுக்கிட்டேன் நான் முடிச்சிட்டேன் அப்படி இருப்பான். இவன் பணக்காரன் ஆவான். வேலை இருக்காது, வெட்டி இருக்காது, ஒண்ணுமே செய்திருக்க மாட்டான். அவன் ஒரு புல்லட் எடுத்துன்னு வருவான், இல்ல ஒரு கார் எடுத்துன்னு வருவான். இதுதான் நடந்துருக்குது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இழுக்கிறதுக்கு முழுகுது, சகதி சேரு, இழுக்கிறதுக்கு கஷ்டப்படுது. இவன் சொல்றான் மாட்டுக்கிட்ட, சனின வீட்டுல தான் அவன் சொல்ல தாங்க முடியல, நீயும் அடம் முடிக்கிற, எங்க வீட்டு சமாசாரத்தை மாட்டுக்கிட்ட சொல்லுங்க. அப்படி பேசின ஓட்டின போது அந்த பணக்காரன் பார்த்துட்டு அவனை இவ்வளவு வெயில் வேத்து கொட்டுது, இந்த இதுல ஓய்ச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வா தம்பி வா அப்படின்னு கூப்பிட்டான். இருந்த வேலையை முடிச்சுட்டு வர, வேலை நேரத்தில் கெடுக்காதீங்க அப்படின்பாங்க. வேலை நேரத்தில் கெடுக்காதீங்க, ஒரு நிமிஷம் வா உன்கிட்ட நான் பேசணும்னா. சரி வந்தான். என்னான்னு கேட்டான். சாயங்காலத்துக்குள்ள முடிச்சுன்னா எனக்கு ஒரு 8 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அந்த 8 ரூபாய் எனக்கு சந்தோஷமா இருந்து வீட்டுல போய் நிம்மதியா இருக்குவேன். 8 ரூபாவா? இவன் கோடிக்கணக்கில் வச்சுருவான். ஆனா இவன் 8 ரூபாய் சந்தோஷமா சொல்றான். வெறும் 8 ரூபாய் என்ன பண்ண போற? அந்த 8 ரூபான்னு கேட்டான். 2 ரூபாய் எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சாப்பாடு, 2 ரூபாய் நான் வாங்கின கடனை வட்டியோட சேர்த்து கொடுத்துருவேன், மிச்சம் எனக்கு 4 ரூபாய். இந்த 4 ரூபாய் என்ன பண்ணுவேன்? 2 ரூபாய் வட்டி கொடுவேன், இன்னும் 2 ரூபாய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 2 ரூபாவை நான் என் கடனெல்லாம் தீர்த்துக்குவேன். 8 ரூபாய் ராத்திரில ஆறாம தூங்குவேன், எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். அவன் என்ன கணக்கு வச்சு சொன்னான்? 2 ரூபாய் எனக்கு என் பொண்டாட்டிகளுக்கு சாப்பாடு, இன்னொரு 2 ரூபாய் நான் கடன் கொடுக்கணும் பாரு. என்ன பெத்தாங்கல்ல அவங்களுக்கு 2 ரூபாய் கொடுக்குவேன். அது கடன் தானே? ஒன்னு பெத்து வளர்த்த ஆளாக்களுக்கு கடன் தானே, அவங்களுக்கு கொடுக்குவேன். இன்னும் 2 ரூபாய் வட்டி கொடுறேன்னு சொன்னேன். அதே என்ன பாப்பீங்கன்னா, இன்னைக்கு 2 பொண்ணுங்க அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும் இல்ல, அதுக்கு அந்த வட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு. நாளைக்கு திருப்பி கொடுப்பாங்க இல்லையா என் பிள்ளைங்க, அதுக்கு 2 ரூபாய். இதை கேட்டு தலை குறைஞ்சு போயிட்டு நம்ம இவங்க பணம் வச்சிருந்தா பிரயோஜனம், இந்த உழைப்பாளை இருக்கிற சந்தோஷம் நம்ம கிட்ட இல்லையா? அது மாதிரி என் டெய்லி டிராவல் போற பிள்ளைங்க சும்மா இருக்கிற லீடர்லாம் டெய்லி டிராவல் போகிறாங்க. வெளியே காலையில போனால் சூரியனை பார்க்கறதில்லை, இரவில் வந்தா சூரியன். ஆமா பார்க்கல தாம, அவங்க உங்க மாதிரி உட்காந்து ஏமாத்தி தூங்குந்தானா பரவாயில்ல, உழைக்கிறல்ல உழைக்கிறான்ல, அந்த உழைப்பு சந்தோஷம் தானே. அவன் என்ன கேட்கறான்? இந்த உழைப்பை உள்ளூர்ல செய்யணும்னு கேட்கறான். அதுக்கு உள்ளூர்ல செய்யறது நீ தெரிஞ்செடுத்தது தப்பு. தப்பு ஊமால வச்சுன்னா அவருக்கு மேல குறை சொல்லக்கூடாது. நீ கண்டவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து விட்டு இது கேட்க ஆள் இல்லையா? ஒரு மீடியால பார்த்தேன், ஒரு தம்பி சொல்றான், யாருமே இல்லையா அந்த ஊர்ல கேட்கறதுக்கு, ஸ்கூல் ட்ரெயின் பதார்பேட்டை நிக்க வைக்கிறோம், 10 நாள் ஆச்சு, நான் வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டம், கேட்க ஆள் இல்லையா? ஏடா இல்ல, நாங்க இருந்தேன், நீ கேட்கறதுக்கும் தூர்மா வச்சிட்டிய. இதே புஷ்புல் ட்ரெயின் சென்ட்ரல் மினிஸ்டர் கேட்ஸ் முனியப்ப ரயில்வே மினிஸ்டர் இருக்கும் போதோ கொண்டாட முடியல மாறிக்கிறதுக்கு, கொண்டது வந்து அப்ப ராஜேந்திரா. ஆனா நீ அந்த ட்ரெயின்ல உட்காந்துக்கின சம்பிக்கு நோட்டீஸ் போடுற, சம்பிக்கு வாழ்கின்ற ஏனடா தெரியாது உனக்கு? என்ன தெரியும்? காசு தான் போதுமா? நாலேஜ் இருக்கணும், அறிவு இருக்கணும், ஊர் மேல பற்று இருக்கணும், மண்ணு மேல பாசம் இருக்கணும். நான் தமிழை உழைச்சு வாழறோடா, எங்களை ஒண்ணும் என்ன இருக்கணும்? அவனோட தமிழ, அவதான் தமிழ. அசம்பிள நான் பேசும்போது நம்ம தமிழ்னாச்சே எப்படா பேசுறது பயந்துட்டுனா எஸ்ராஜ், இந்த மண்ணு போட்ட முறைடா எனக்கு, இந்த மண்ணு போட்ட சாப்பாடுறா எனக்கு, இந்த மண்ணில உலகம் ராஜேந்தர்
அப்படியா ஒவ்வொரு வாழ்க்கையும் நீ வாழணும்னு ஆசைப்பட்டு வந்தா ராஜன் என்ன தள்ள சொன்ன அங்கேயா இதான் தள்ளு யாரை தள்ளுறது ஒண்ணு என்ன தள்ளி விட்டுருவோம் ஏற்கனவே 4 முறை தள்ளி விட்டீங்க ஒண்ணு தள்ளி விட்டு போறேன் நானே விட்டுதான் அப்ப யாரும் தள்ளுது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். மறுபடியும் நீங்க பணத்துக்கு ஆசைப்பட வேண்டியதுதான். பணம் இல்லைன்னா அந்த உலகத்துல எவனும் மதிக்க மாட்டான். பணம் இல்லைன்னா சுடுகாட்டுல போனா கூட ஒரு மரியாதை கிடையாது. பணத்தை ஃபர்ஸ்ட் டவுல் போட்டு என்ன போடலாம் பால் ஊற்றுவாங்க. அவன் டவுல் போட்டு காசு போடு காசு போடு காசு போடுற நீ காசு போடலன்னு வச்சு ஒரு திட்டுவான். பணத்துக்கே காசு கேட்கிற காலம் இது. பணம் வேணும் ஆனா பேராசை வேணும். டாக்டர் கிட்ட போயிட்டு ஒருத்தன் ஆபரேஷன் பண்றான். ஆபரேஷன் பண்ண அவங்க நான் சர்ஜரி பண்ணோன்னே டாக்டர் நான் சாப்பாடு அரிசி எல்லாம் நீ இப்ப சாப்பிடக்கூடாது, அது தானே உனக்கு அரிசி போட்டுருவாங்க 10 நாள் உங்க சொந்தக்கார அரிசி போட்டுருவாங்க, நீ இப்ப அரிசி சாப்பிடாது. நம்ம என்ன அர்த்தம் முடிஞ்சிச்சுல அவங்க அதான் இவன் அரிசி நான் எப்போ சாப்பிடலாம்னு கேட்கலாம். 10 நாள் போது நீ சொந்தக்காரங்கள அரிசி போட்டுருவாங்க வாயில, நீ கவலைப்படாது. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் நம்ம சிவில் ஹாஸ்பிட்டல். அதே ஹாஸ்பிட்டல் தான் சிவில் ஹாஸ்பிட்டல். நீ அங்க போவாது. நான் இத்தனை முறை சொல்லிக்கிறேன். ஹார்ட் அட்டாக் வந்துச்சா ஆஸ்பிரின் டேப்லெட்ஸ் பாக்கெட்ல வச்சுங்க, டக்குன்னு போடு, கொஞ்சம் சேவ் ஆகும். அப்ப நீயா பார்த்து எங்கன்னா ஒரு இடத்துல தெரியல ஒரு 2-3 hours காப்பாற்றுவாங்க. ஒரு 3 டேப்லெட்ஸ் தான் ரொம்ப கம்மி வேலை. அதை விட்டுட்டு நீ சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அதுக்கு போறதுக்கு பதில் நேரம் கல்லறைக்கு போய் உட்காந்து ஈஸியா இருக்கும். யாருக்கும் செலவு இல்லை, புட்டி செலவு இல்லை, வண்டி செலவு இல்லை. அங்க உட்காந்து கிளீனா போயிடலாம். இதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அவன் சொல்லி நீ ஏன் போகணும், நீ எப்போ போய்விட்டான். அது மாதிரி டாக்டர்ஸ் தான் நீங்க சிவில் ஹாஸ்பிட்டல் 15 வருஷம் 20 வருஷம் நான் எல்லாம் ಮಾಡ್ತೀವಿ ಏನೇನು ಮಾಡಿದ್ದೆ ನೋಡಿ என்ன மாட்டேன் கோவிந்த வரத்தான் கேட்கணும் என்ன மாட்டினாங்க என்னப்பா புரியல. பீஃப் இல்லையா நீங்களே அடுத்த வேண்டியது தானே அவங்களுக்கு இல்லையா. இவங்களை 4 முறை காப்பாற்றிட்டு இருக்கிறேன் நான் பீஃப் மார்க்கெட்காரர்கள். எல்லா முஸ்லிம்ஸோட 400 பேர் 500 பேர் நாளைக்கு தீபாவளி சார், இன்னைக்கு அறக்க விடல, கிறிஸ்துமஸ் வந்துங்க சார் அறக்க விடல, அத்தனை கூட நான் செய்யும் போதோ நான் வேணும். இவனுக்கு எலெக்ஷன் வரும்போதோ அப்ப நான் காங்கிரஸ் தான் கழிக்கு தான் எல்லாம் ஆப்பு கைக்கு தான் மூஞ்சிக்கு தான் என்கிட்ட வர்றதுக்கு. இந்த லாங்குவேஜா சொன்னா எப்படி மேக்ஸ்ல பேசுறது என்ன பண்ண போற வெற்றதான் நான் இப்படி என்ன தப்பு. அன்னைக்கு சொன்னீங்க இல்ல கைக்கு தான் கை அமரா பார்ட்டி தான் அடிச்சது ஒரு காப்பு நானா அடிச்சேன். நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருப்பேன், கோர்த்து கூட நான் தொந்தரவு கொடுக்காதோடா. ஆனா நீங்க எஸ்ஆர் வந்தா மார்க்கெட் வச்சிருவான். எஸ்ஆர் வரவே இல்லடா, மார்க்கெட் தானாச்சுங்கிறாங்க. பாத்தியா பீஃப் இல்லாத போனா பார்த்து சிக்கன் சாப்பிட்டேன், கோழி ஆவறதில்ல, வேற என்ன பண்ணலாம், பன்னிக்கறி சாப்பிட்டேன், அது வந்து கோல்டா பார்த்தேன். என்னத்தை சாப்பிடலாம்? ஏதோ 2-3 நாள் போலீஸ்காரங்க எம்எல்ஏ பிரஷர்ல கமிஷனர் பிரஷர், நல்ல கமிஷனருக்கு வந்துக்கிறோம். ரொம்ப நல்ல மையதான் 8 லட்சம் கொடுத்துட்டு வந்தான்னு தெரியாது. அவன் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா நான் அவனுக்கு ஈஸியா விட மாட்டேன். நீயா ஓடுற வரைக்கும் விடுதே இல்லை. நீ நானே 2-3 நாளே கண்டுபிடிச்சேன் அவனை. யாரு போடுவோம் ஆட்டம். உன்ன மாதிரி 9 கமிஷனர் உன்னோட பெஞ்சில உட்காந்துக்கிறான். ஒருத்தர் பிரசாத் கிட்ட என்ன கேட்கறான் பிரசாத் கமிஷனர் முனிசிபல் கமிஷனர் ஒருத்தன்
ಉಂಟು ಕೇಳ್ತಾನ ಏನು ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ, ಸಾಹೇಬರು ಮಾಡ್ತಿದ್ರು, ಪಿಕ್ಚರ್ ತಗೊಂಡಿಲ್ಲ, ಸರ್ವಿಸ್ ತಗೊಂಡಿಲ್ಲ, ಓನ್ ಅಳುಗಾಗ 9 பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ராஜேந்திர கை வச்சா ஓட்டு அப்படின்னு என்னென்ன என் மக்கள் தான் ஓட்ட விட முடியும், வேற யாரும் ஓட்ட விட முடியாது. என் மக்கள் தான் எனக்கு தோக்கடிக்க முடியும், வேற யாரும் கிட்ட கூட இருக்க முடியாது. இந்த மாதிரி காசு வாங்கினா அயோக்கியத்துல போட்டு இப்போ எம்எல்ஏ ஒரு மீடியால சொல்லிச்சு பாத்தீங்களா, பட்டாசு ஏதோ பேசிட்டேன் போல இருக்குது. நீ வாயடா மீடியால மட்டும் அவங்கள மாதிரி பேசுறேன், நான் உட்காந்துருக்கேன். இல்ல என்ன சொன்னாங்க உங்க அம்மா, என்ன சொன்னாங்க, என்ன பாலிங் பண்ணாங்க. நான் சொன்னது இல்ல, ஆடு டான்ஸ் பாக்கிறோம். உள்ளியவர் சொன்னா ஒரு ஸ்டேஜ் ஆடு பாக்குறோம், கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம். எப்ப ஆடுற சொல்லிய மாதிரி நாங்க வாசிக்க ஆரம்பிச்சா நீ ஆட முடியாது, கஷ்டம். நான் இவ்வளவு நாளா வாசிக்கல, இப்பதான் வாசிக்கலாம் நினைக்க. இது சும்மா கிட்டாது, அப்புறம் அடிக்கிற ட்ரம்ஸ். இந்த அம்மா எங்க அப்பா மந்திரியா இருந்தாரு, சந்தோஷம். உங்க அப்பா யாரும் திட்டவே மாட்டாரு, யாரும் எதிர்த்து பேசினாலும் உண்மைதான். உண்மை இருக்கிறவங்க தைரியமா பேசுவான், ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுட்டு பேச மாட்டான், பயப்படுவான். எங்கேயாவது நரேந்திர மோடி திட்டிட்டு போறாங்கப்பா, காங்கிரஸ் லீடர் திரிபுரா ஈடியில ரைட் விட்டுருவாடி. ஆனா நான் அப்படி கிடையாது, நரேந்திர மோடி பத்தி நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, ஏன்னா அவர் படிக்காது, இஸ் நாட் எஜுகேட்டட். அவர் மேல என்ன ஒரு குவாலிபிகேஷன் போட்டாக்கா, அவர் கூட இருக்கிற மந்திரி ஒரு அம்மா எழுதிக்கிறாங்க, நான் பிஏல நீ என்ன கேட்டா பிஏல பிஏவா, பிஏல ஹிஸ்டரியா எக்கனாமிக்ஸ் அப்ப என்ன யோகித்து. இதெல்லாம் இல்லாதவங்க மேல நம்ம யார் சொன்னாங்க, படிக்கலன்னு தெரிஞ்சிச்சு, பதவி ஒன்று கட்சிச்சு, வேலை பண்ணிட்டேன். அப்போ இந்த பட்டாசு பேசி நம்ம ஊருக்கார நம்ம மண்ணில பொறுத்தவன், அவன் நல்லவனா கேட்டவனா ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் அப்புறம் அவனை வான் பண்றதுக்கு நீ யார் ஓடிவு. நான் நினைச்சானா, ஆனா நாங்க நினைச்சா நீ அட்ரஸ்ல போயிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோ. நாங்க நினைச்சா நீ அட்ரஸ்ல போயிடுவேன். அதிகாரம் நான் எம்எல்ஏ இருக்கிறேன், போலீஸ் எல்லாம் என் பாக்கெட்ல இருக்கிறாங்கன்னாக்கா ஐபிஎஸ் பர்சன் ஆபீசர்ல நம்ம முட்டாளுங்களா சிந்திக்க மாட்டாங்க. ஒரு ஆபீசருக்கு தெரியாது எது தப்பு எது நியாயம். இந்த ஆட்டெல்லாம் இந்த ஊர்ல வாணிங் போடுற வேலை எல்லாம் எங்ககிட்ட வச்சு கூட சின்ன பாப்பா. நான் சொல்லல, ஒரு கவிதை எழுதிக்கிறான், சின்ன பாப்பா என் சின்ன பாப்பா, சின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரட்டுமா, சிலுக்கு சட்டாய் சீனா பொம்மை பல்லூன் வேணுமா, கண்ணா மூச்சு ஆட்ட உனக்கு சொல்லி தரட்டுமா, கலகலக்கு சிரிச்சுக்கிட்டு இவனை பாரம்மா. கோபம் தீர்ந்த அப்பா உன்னை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சி கொஞ்சி பேசினா தான் சாப்பிடுவாரு. நீ இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சம் பேசினா உனக்கு சோறு இந்த அட்ரஸ்ல போயிடுவாரு. என் மக்கள் போட்ட பிச்சை, என் தங்கமணி மக்கள் வாங்க நகரம் உட்காந்து வேடிக்கை பார்த்து இருக்க முடியாது. நீ ரொம்ப யோகியமானவன் நினைக்கிறியா? எடுத்துக்காங்க ஹாஸ்பிட்டல்ல ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சா, ஹாஸ்பிட்டல் பத்தி போட்டியா போட்டியானாக்கா ரெடியா இருக்கா போடுறது தாண்டா அது. ಎಲ್ಲರೂ ಬಹಳ ಸವ ಆಗ್ತಾ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ದಯವಿಟ್ಟು ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಡೆವಲಪ್ ಮಾಡಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಜೈತಾವ ಅಂತ ಒಂದು ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಆಗ್ಬಿಡಿ. ಅವ್ರ ಕಷ್ಟ ಮಾಡಿ ದುಡ್ಡಿಗೆ ಏನು ಇದಿಲ್ಲ, ಕಾಪಾಡ್ಕೊಂತಾರೆ. ನಮ್ಮೂರಿಗೆ ನಮ್ಗೆ ಯಾರಿಗೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಪ್ರೈವೇಟ್ ಮಾಡಿ ನಾವು ಎಲ್ಲಿಂದ ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ನಾವು ತಗೊಂಡೋಗಿ ನಮ್ಮ ಜೀವನ ನಾವು ಕಾಪಾಡ್ಕೊಳ್ತೀವಿ ಅಲ್ವಾ. ಆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಫೆಸಿಲಿಟಿ ಬೇಕು, ಅಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ಗಳು ಇಲ್ಲ, ಫೆಸಿಲಿಟಿಗಳು ಇಲ್ಲ, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಲ್ಲ. ಅವ್ರು ನೋಡಿದ್ರೆ ದುಡ್ಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಓಕೆನಾ, ಅಲ್ಲಿ ಸರ್ಕಾರಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಂತಾರೆ ಸುಮ್ಮನೆ ಮಾತಿಗೆ. ಈ ಒಂದ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಮೂರ್ ಜನ ಹೋಗಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ, 3 ಜನ ಹೋಗಿದ್ದಾರೆ. ನಾವು ಯಾರು ಹೇಳ್ಬೇಕು ಇವಾಗ
ರೂಪಾ ಮೇಡಮ್ ಲೈಟ್ ಆಗ್ತಾ ಇದಾರೆ, ರೋಡ್ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ನಮ್ದು ಸಂತೋಷ ಇಲ್ಲ ಆಯ್ತಾ. ಮೈನ್ ಆಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಉಳಿಸಿದ್ರೆ இந்த பாடி சூப்பர் எல்லா சொன்னாலும் பயம் எங்க போலீஸ் மேல நீங்க தான் திட்டு வந்துட்டு இல்ல திட்டு இவங்களுக்கெல்லாம் 4 வாரம் இருந்தா போதும். ಏನು ಅಪಾಯ ಆಗಿದೆ ಅಂತ ಮತ್ತು ಕೋಲಾರಕ್ಕೆ ರೆಫರ್ ಮಾಡ್ತೀವಿ. ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಆಗಿ ನೀವು ಚಾಲಕ ಆಂಬುಲೆನ್ಸ್ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ಅದು ಒಳಗಡೆ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ಒಂದು 8 ಇಲ್ಲ 9 ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ಕೊಟ್ಟಿದಾಗ ಅವನು ನೀರು ಕುಡಿದು ಸುಸ್ತಾಗ್ತದೆ. இப்படி இது ஹாஸ்பிட்டல் நம்ம பயாஸ் பேசுறோம், ஆந்திரஸ் பயாஸ் மேடம் அவருக்கு சேர்ந்தேனும் ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬೇಡ ತೆಗೆದುಬಿಡಿ ಎಲ್ಲ சொல்லிவிட்டு ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ஒரு ಹಾಸ್ಪಿಟಲ್ ಏನಾಗುತ್ತಿತ್ತು இவரு உள்ள பையன் கரெக்டா எங்க கேஸ் புக் போயிட்டு போறோம்ல அப்படி பயப்பட வேண்டிய தெரிவிக்குதே இதோ இதை உடம்பு கொண்டுறாங்க. இவன் என்ன சொல்ல தெரியுமா, ஹியூமன் ரைட்ஸ் மைனாரிட்டி ஏண்டா ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அந்த மைனாரிட்டி வேற இருக்கு, மெஜாரிட்டி வேற ஹியூமன் ரைட்ஸ் 41 years நம் ஃப்ரெண்ட் சொன்னாரு ஃப்ரெண்ட் அவர் தம்பி மாதிரி அவன் ஃபேமிலி என்ன ஆகும், அந்த பசங்க பொட்ட பசங்க 2 இருக்குது, அவன் பையன் 2 ஓடிட்டே இருக்கான். அவன் 40 years காலம் ஆயிட்டான். எமர்ஜென்சி எடுத்துன்னு போனா ஒன்னும் பண்றது இல்லை, எத்தனை ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு வந்து பேக் சைடு நிக்க வைக்கிறான். ஆம்புலன்ஸ் வந்து பேக் சைடு எடுத்தாங்க. எத்தனை ஆம்புலன்ஸ் ஃபுல்லும் ஆக்சிடென்ட் இல்லை ஒண்ணுமே இல்லை, வெண்டிலேட்டர் கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு ரூபா மேடம் கேட்டுக்கிற இது இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் செகண்டரி. நம்ம கேட்டப்பல 1 லட்சத்துக்கு ஜனம் இருக்குது, 30,000 ஜனம் இருக்குது. அந்த ஜனத்துக்கோசரம் என்ன அனுகூலம் பண்ணிருக்கீங்க, என்னதான் அனுகூலம் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி நல்ல வாழ்ந்து இந்த ஜீவம் மனுஷன் 45 years காலாயிட்டான். அவன் ஃபேமிலிக்கு என்ன ஆகும். இந்த மாசி வந்து டாக்டர் வந்து ஏற்கனவே நம்ம ஆண்டர்ஸ்டாண்ட் பேர் தெரியல, அவர் கூட பேட்டி கொடுத்திருக்கிறார். புரியுதா? இதெல்லாம் பேச்சு கொடுத்துருக்கா. அப்புறம் மேடம் என்னடி மேடம் க்ளோஸ் பண்ணி நான் பிரச்சனை செத்துட்டேன். என் புள்ள போயிடுச்சு. இதுக்கு என்னப்பா பதில் சொல்லுவ தாய? எங்க வீட்டுக்குள்ள 24 வயசுக்குள்ள திங்கக்கிழமை எங்க கூட தீபாவளி சந்தோஷமா கொண்டாடிட்டு மறுநாள் காலையில 10 மணிக்கு வந்து குழந்தை வண்டி எடுத்துட்டு போனவரு கரெக்டா சுவாமிநாதன் கிட்ட போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே நாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்க சிவராஷ்படி கூட்டிட்டு போனோம். அங்கே வந்து எங்களை ஜாலப்பாக் கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஜாலப்பாக் கூட்டிட்டு தான் உள்ள என்ட்ரு பண்ணவே நீங்க கேஜப் எங்க ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனவங்க கேஜப் கூட்டிட்டு போனீங்களா அங்கேயே கூட்டிட்டு போவாங்க. எப்படி கூட்டிட்டு போனா என் பிள்ளை எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன அவங்களுக்கு எந்த மூலியமா இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணாங்க, எந்த டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, எங்களுக்கும் சரி சரணங்களுக்கும் சரியா செத்து போயிட்டாங்க. உள்ள போய் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணல. அந்த டிஎஸ்எஸ் கையங்காலம் மாட்டிக்கலாம். ஒருத்தர் லஞ்சம் 10,000 ரூபாய் நான் கொடுத்தேன், என் பிள்ளைங்க ஆபரேஷன் பண்ணி கையை குடிச்சுக்கலாம். ஏன் அவன் வந்து இங்கே இருக்கிறான்? 15 வருஷம் 20 வருஷங்கிறான் இங்கே இருக்கிறான். அப்பனா என்ன அர்த்தம்? எம்எல்ஏ ஞானசாகர் அர்த்தமா? லஞ்சம் வாங்கினதுன்னு அர்த்தம். அவன் லஞ்சம் கொடுத்து வந்துக்கிறான். 20 லட்சம் ரூபாய் கொடுத்து டிஎஸ் வந்துக்கிறான். சொல்லுவேன் கேட்டா நான் கோடீஸ்வரம் மகா ನನಗೆ ದುಡ್ಡೇನು ಬೇಡ, ಎದು ಕಂಡಾಲೆ ಬೇರೆ ನಾನು ಇದು ಮಾಡ್ತೀವೇನೋ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನನ್ನ ಸ್ವಂತ ದುಡ್ಡಿನಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ. ಒಪ್ಪ ನಾವು ಕೋಟೀಶ್ವರ ನಾವಾಗ ಒಪ್ಪ
50 ரூபாய் பேக் ஜூனியர் அட்வொகேட்டாங்க. எங்களுக்கு சம்பாதிக்க தெரியல இல்ல, மக்கள் மேல மதிப்பு வச்சுக்கிட்டு நான் சம்பாதிக்கல. நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சா என்னோட போலீஸ்ல எவ்வளவு இருக்க மாட்டேன். அந்த ஊர்ல எனக்கு இல்லாத இன்ஃபுளுன்ஸா சீஃப் மினிஸ்டர் தோல்ல கை போட்டு நடக்கிறவங்க ராஜேந்தர், சீஃப் மினிஸ்டர் தோல்ல கை போட்டு நடந்தவர் காரிடார்ல எனக்கு பணம் பண்ண தெரியாதா? பண்ணி என்ன பண்ணுவோம்? எவ்வளவு மாறி இருக்கு போற. என் சொந்த முந்த என் பாசனம் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு இருக்கிற சொந்த ஊர்ல தவிர உண்மையான இல்லை. என் வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கிறாரு. நீ வெளியே வா, எஸ்ராஜில ஓட்டு போன நினைச்சு வராத, நீ வா, நான் உன் பக்கத்துல நிக்கிறேன். இவனை ஜெயிக்க வச்சு காட்டுல. அந்த மாதிரி பைனிங் செயல்கள் அத்தனை பேரும் நீ மனசாட்சி உள்ளவனாக்கா இந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன் இன்னும் வெளியே வா, உன் பக்கத்துல ஆர்டிஓ ஆபீஸ் உட்கார இடம் இல்லை. அங்க இருக்கிற பாவம் இந்த ஏஜென்ட்களுக்கு சீட் இல்லை. அதோட விலை எவ்வளவு தெரியுமா? 10 கோடி. அது ஒட்டுமொத்தமா கட்டினா கூட 2 கோடி ஆயிருக்காங்க. அங்கேதான் பேட்டி கொடுக்கலாம் இருந்தேன் நாங்க. 2 கோடி கூட இருக்காது. ஊர்ல இருக்கிறதெல்லாம் சைன் வாங்குறாங்கல்ல, மக்களுக்கு சைன் போடு, ஒரு 1000 பேர் சைன் போட்டு கூட லோக்காயத்துக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். யார் அவங்க கான்ட்ராக்டர்? யாருடைய கான்ட்ராக்டர்? அந்த கமிஷன் வாங்கி கொண்டு யார்? கோவிந்த கடவுள்னு கேட்கலாம். அவர் தான் எம்எல்ஏ ஊருக்கு. அவர் சொல்றது தான் கான்ட்ராக்டர், அவர் போடுறது தான் கான்ட்ராக்டர். யாருக்கு சொல்றாரோ அவருக்கு தான் டிஜி போடுற. கேட்க ஆள் இல்லை. யாரா நீ? பஞ்சாயத்து மெம்பரா இல்ல இந்த ஊர் கவுன்சிலரா? யாரு நீ எங்களை டாமினேட் பண்ற? இங்க எல்லாம் மாதிரி அந்த வேஸ்ட் கட்டி நின்றுக்கிறாங்க. எல்லாம் பேண்ட் செட்டு ஜெர்கின் போட்டு தான் நின்றுக்கிறோம். இவத்தோட இல்லைன்னு நீ வேஸ்ட் கட்டினதுல வந்து எங்களை டாமினேட் பண்ணாங்க. ஆகுமா பாரு, ஸ்டேட் பிரசிடென்ட் ஸ்டேட் எப்படி என் ஊருக்கார ஸ்டைல் பண்ண எப்படி நான் வச்சாங்க உண்மை இல்லையா? இதுல கொஞ்சம் பேரு சார் மற்றவங்களை பத்தி ஏன் பேசணும்? அப்படி என்ன தான் நான் பேசுறது? என்னதான் பேசலாம் சொல்லிப்போம். ஒரு மகாராஜாவை ஆர்டிஓ ஆபீஸ்க்கு ஐயோக்கிறது எவ்வளவு இருக்குது சொல்லிட்டுனா ஹாஸ்பிட்டல் யோகித்து எவ்வளவு இருக்குது? லஞ்சம் வாங்கிட்டு இதுல நம்ம ஆள் என்ன பெரியமா சொல்றது தெரியுமா? காசு வாங்கினா நல்ல ஆபரேஷன் பண்றான். அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான். லஞ்சம் வாங்கினா கூட ஆபரேஷன் நல்லா பண்றான். ஃபர்ஸ்ட் நம்ம உங்களை வச்சுக்கிட்டு எங்க போய் மாறடிக்கிறதுன்னு தெரியாது. அவன் லஞ்சம் வாங்குறான் சார், அவனை அரெஸ்ட் பண்ணோம், அவன் கையில பிடிச்சி கொடுக்குறான் அப்படின்னா இல்ல சார் காசு வாங்கினா கூட ஆபரேஷன் நல்லா பண்ணிடுறான். ரொம்ப நல்லா இருக்குது இல்ல? இதெல்லாம் ஒழிக்கணும் சார். லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. ஆனா எம்எல்ஏ லஞ்சம் வாங்காத மக்கள் உழைக்கணும். அவன் தான் அரசியல்வாதி. யார் மக்கள் மேல அன்பு காட்டுறானோ, யார் மக்கள் படுத்து கொள்ளடிக்காதோ, யார் மக்களுக்காக சேவை செய்யணும், அவங்க தான் தலைவன், அவங்க தான் லீடரு. நான் கொள்ளடிச்சுக்குவேன். எலெக்ஷன் இருக்கு, நான் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா நீங்க ஓட்டு போடுவா, நான் ஏன்டா வரணும்? சாவுக்கு வரணும்னா நீ என்ன திட்டுற? அப்படியே தெரியாத வராது போறானே இந்த காரியத்தில் போட மாட்டேங்கிறேன். சரி சாவு வந்தா தான் காரியத்தில் போடுறான்ற. இது என்னடா இது? ஹியூமன் டேக் பாலிசி மாதிரி வரலன்னா அந்த சாவுக்கு வரல சார், நான் எப்படி காரியத்துக்கு போறேன்? உங்களுக்காக ஒரு 1 நேரம் கூட தினம் இவங்க செத்துருவான், இவர் காரியத்துக்கு போனோம், இவரு நான் எழுதி வச்சுக்கிறேன் டைரியில. சிந்திக்கணும் சார். உனக்காக இவ்வளவு வருஷம் நான் வாழ்ந்தேன், உனக்காக தான் நான் நின்று பேசினுக்கிறேன், எனக்காக இருந்தேன். இந்த மாதிரி அரசியல்வாதிகளை நீங்க ஊக்குவிக்கிறதுனால தான் அவங்க நம்மளை ஏமாத்திட்டுக்கிறாங்க. இதுல கொள்ள ஆர்டிஓ ஆபீஸ்ல ரோடுகள் எல்லாம் சென்னாக்குதே. எந்த ஒரு ரோடு தான் சென்னாக்குதான்னு சொல்லி பார்க்கணும். நான் 2004 போட்ட ரோடு தான் நான் மைனிங்ல இன்னும் வரும். நான் கட்டின பிரிட்ஜ் தான் இன்னும் வரும். வெஸ்லிம் பிளாக் பிரிட்ஜில இருந்து, ஓரட் லைன் பிரிட்ஜில இருந்து, பைலட்ல இருந்து நான் போட்டு தான் மைனிங் சைட்ல எங்கே தோக்கடிச்சிட போகணும்? யார் தான் வேணும்? நேரா போய் சொர்க்கத்துல ஏசுநாதர் இட்னு நீ வா வந்து நில்லியா ஊர்ல அப்படின்னா அங்கே ஒரு சந்தேகம். ஏஸ் நாங்க சிஎஸ்ஐ சார், அந்த நாங்க பெந்தகோஸ் சார், ஏசு போட்டோம். நீ காணொலியும் போட மாட்டோம், நீ அப்படியே போட்டு
கால் பண்ணிட்டு அது மாதிரி சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கணும் மக்கள். தவுக்கிலே பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் பார்த்துருக்கீங்க தெரியும். சயின்டிபிக்கா சொல்றேன். சுடுதண்ணியில தவுக்கில போட்டு நான் கப்பலை குடிச்சோம். சுடுதண்ணி தாங்க முடியல, நம்ம செத்து வந்து டக்குனு குடிச்சிடும். அதே விதமான வாட்டில் போட்டா நீந்திட்டு இருக்கும். கீழே அழுக்கு வச்சு சூடு ஆவா 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 மகன் செஞ்சுருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வேண்டாம், மெதுவான சூடுல போட்டீங்கன்னா அது நீந்திட்டு இருக்கும். சூடு கீழே ஏற 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 அந்த சூட்டுல இதெல்லாம் எதிர முடியாது, செத்து போயிடும். ஆனா சுத்தணியில் இப்படி போட்டு கப்பல குடிச்சிடும். அந்த மாதிரி சுத்தணியில போட்டுருக்கா சில அரசியல்வாதிகள். நீங்க எங்க போடுறீங்க? போட மாட்டேங்கிறீங்க இல்ல, கரெக்டா போடுற அவங்க டக்க நீங்க குடிச்சிருக்காங்க. அரசியல்வாதி ஆகிட்டாங்க. மெதுவா சுத்தணியில போடுற, அப்புறம் சூடு ஏற்ற ஏற்ற தானா செத்து போடுவோம். இதுதான் வாழ்க்கை சார். நான் லைட்டுல எல்லாம் ஆக்குது ரோட்ல பாருந்தோமா, ஒரு லைட்டுக்கு ஒரு யூனிட் வைக்கணும். அது 7,000 ரூபாய் ஆகும். சில ஜென்ரேட்டர்கள்லாம் வச்சோம்னாக்கா 80,000 வரும். ஒரு லைட்டு கூட தெரியாது. அதில் அது கெட்டுச்சுன்னு என்ன ஆகும்? எனக்கு கமிஷன் வந்தா போதும். ஜனாக்கோசரம் லைட் ஆக்கிது பல கோடி, 10 கோடி ரூபாய் லைட். நான் அவ்வளவு பெரிய சிட்டியா கேட்டு இது லூட்டி, அது உங்களுக்கு தெரியாது. அதுல நம்ம வந்து எலெக்ஷன் 500 ரூபாய் கொடுத்துட்டாக்கா, மேடம் காசு கொடுத்துட்டாங்க. சரி, ஏதோ ஒண்ணுங்க. வாலிப கரெக்டா இருக்கிறான், தாய்க்கு கரெக்டா இருக்கணும். என் தாய்மார்கள் உண்மையிலே நல்லதுதான். அந்த ஜெனரேஷன் மாறுது, ஜெனரேஷன் மாறுது. ஒரு தாய் எப்ப பார்த்தாலும் கோவில் போகலாம், பூஜை பண்ணுவாங்களாம். அந்த பூஜாரி கிட்ட நான் நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும்னு வேண்டிட்டு போகலாம். யாராவது நரகத்துக்கு போகணும்னு வேண்டுவாங்களா? பட் அது ரொம்ப வேண்டுவாங்களாம், நான் நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும். ஒரு முறை பொறுப்புடைய பூஜாரி கேட்டானா, ஏமா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்குவாங்க, நீ மட்டும் ஏன் நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும்னு கேட்கறேன். தவறு ஒரு புள்ளிய பெத்த எங்க வீட்டுக்காரர் எழுந்துட்டேன். அவன் மகா பொறுக்கி சாமி, இவனு மாதிரி ஐயோ யாருமே இருக்க மாட்டான். இவன் செத்தா கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவான், எனக்கு நல்லா தெரியும். நரகத்துல இருக்கிறவங்க கூட இவன் உதவி செய்ய மாட்டான், அவ்வளவு பெரிய பாவியுவன். அதனால நான் செத்துட்டு இவன் நரகத்துக்கு தான் வருவான் இல்லையா? அங்கே யாருமே உதவி செய்யலாம், நான் உதவி செய்யலாங்கிறது தான் நான் நரகத்துக்கு கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி உள்ள படிச்சுதான் தாய். அப்படிப்பட்ட தாய் தான் என் தகவல் மக்கள். என் தகவல் தாய்மார்கள் அப்படித்தான் இருந்தாங்க, கொள்கையோடு இருந்தாங்க. இன்னைக்கு எங்க போச்சு அந்த கொள்கை? அவன் கெட்டவன் தெரிஞ்ச அவன் தாய், என் புள்ள நரகத்துக்கு தான் வருவான், நரகத்தில் இருக்கிறவங்க கூட உதவி செய்ய மாட்டாங்க, அதனால தான் நான் அங்க போறேன். என் பிள்ளைக்கு உதவி செய்யலாம். அதான் அம்மா தங்கவேல் அம்மா மார்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அதனாலதான் நாங்கெல்லாம் இப்படி வளர்ந்தோம். எவ்வளவு பேர் தங்கவேலி மக்கள்ல எவ்வளவு நல்லவங்கிறாங்கனாக்கா, அந்த தாய் அன்னைக்கு கொஞ்சம் சம்பளம் தான், அதுல ஊட்டி வளைத்து உருவாக்கி விட்டு ஜீவன் தான் நாங்க. பிள்ளைங்க கரெக்டாங்க, தாய்மார்கள் தடுமாறுறாங்க. தடுமாறக்கூடாது தாயே, இது நம்ம மண்ணு. நீ தடுமாறினா குடும்பமே தடுமாறிடும், குடும்பமே தடுமாறிடும். லைட்ல ஊழல், பார்க்கு யார் யார் போய் விளையாண்டுக்கிறாங்க பார்க்கல சொல்லு, சொல்ல. வெறும் செடி 10 கோடி வந்துட்டுதான், 2 கோடியில அங்க பார்க் போடுறேன், இங்க பார்க்க கமிஷன் வாங்கிக்கிறேன். அது கேட்டுனா கேட்டு போடுறேன். இதை யார் பராமரிக்கிறது? வீட்டை சுத்தி பராமரிக்கிறது நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு ஏரியால பார்க் போட்டோன்னு நீ பராமரிச்சுக்க, காசு யாருக்கு போய் சேருது? எம்எல்ஏக்கு. கமிஷன் யாருக்கு போய் சேருது? எம்எல்ஏக்கு. அதிகாரிகள் லூட்டி அவங்க போடுற பிச்சை ஒரு 500 ரூபாய், அதுக்கு நீ போடுற ஓட்டு உன் வாழ்க்கையே. அதனாலதான் இந்த ஊர் முன்னேற. தொழிலாளிகள் மேல 25 வருஷமா போராட்டம் பண்ணுறோம் சார், எங்களுக்கு காசு இல்லை, இன்னும் கூட கொடுக்கல, கோர்ட் ஆர்டர் அதை கூட மதிக்கல. நீ தேர்ந்தெடுத்த தலைவர் சரியில்லையே, நீ தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி சரியில்லையே. இதை என்ன கேட்கணும்? வெறும் எம்எல்ஏ தான் போதும்னா
சீஃப் மினிஸ்டர் கொஸ்டின் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்க, லேபர் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்க, மைனிங் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி செய்யணும். அப்படி வாங்கி செய்யத்தான் லல்லு பிரசாத் கிட்ட இந்த ட்ரெயின் சர்வீஸ் எல்லாம். The MLA is most powerful in the assembly. மெஜாரிட்டி மந்திரி ஆகலாம், ரொம்ப மெஜாரிட்டி சீஃப் மினிஸ்டர், அவ்வளவுதான். படிச்சவன் கலெக்டர் ஆகலாம். எந்த ஸ்கூல்ல நீ படிச்ச ஸ்கூல்ல, அதே ஸ்கூல்ல நீ ஒரு கிராஜுவேட் ஆகுற, அவன் படிச்சா அவன் கலெக்டர் ஆகலாம், நீ படிச்ச கிளர்க் ஆகுற. நீ படிக்காத போயிட்டா என்ன ஆகுவ? பொறுக்கி துணி போக. அந்த மாதிரி ஊராக்கிறாதீங்க. மறுபடியும் நாளுக்கு நாளா கீழே போயினே இருக்கு. நாளுக்கு நாளா ஊர் கீழே போயினே இருக்கு. முன்னேற்றம் இல்ல. முன்னேற்றம் இல்லாத ஊரெல்லாம் மேல வந்துனே இருக்கு. இது யார் தவறு? நீங்க சிந்திச்சு பாருங்க. Whose mistake it is? People's mistake. மக்கள் பண்ண தவறுகள். யாரும் கேட்க ஆள் இல்லை. 10 வருஷம் இருந்தாரு. நான் ஒரு மீட்டிங் போட்டாட்டா அவர் பின்னாடி ஒரு மீட்டிங் போடுவார். பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி இருப்போம். நீங்க ஜாலியா மஜா வாங்கிக்கிட்டு நம்ம நல்லா அடிச்சா ஆஃப் இது வேற என்ன போவோம். ட்ரெயின்ல பேசி போறதுக்கு என்ன வேண்டி போட்டுவார். எங்காலும் நாளைக்கு கொடுக்குறான் பாரு ஆஃப் இவனு சொல்லிடுவோம். நான் கொடுக்கறது ஐயவே இருக்காது. நீனே சொல்லி ஆஃப் கொடுக்கணும். இது தவிர வேற கொடுக்குற பீச் எங்க உட்காந்து பேசிட்டு ஒண்ணு அவரும் இல்லாத போயிட்டார். பேசத்துக்கு ஆள் இல்லை. பப்ளிக் மீட்டிங் கொடுக்க யோகித்து இல்லை. எம்எல்ஏக்கு தாக்க தம்புந்தா, நீ இவ்வளவு ஆனஸ்டா இருந்தா, நீ உண்மையில ஜெயிச்சிருந்தா, காசு கொடுக்காத ஜெயிச்சிருந்தா, மக்கள் ஓட்டு போட்டிருந்தா, பப்ளிக்ல வந்து பேசி பார்க்கலாம். தைரியம் இருந்தா பப்ளிக்ல கூட்டத்தை பார்க்கலாம். 1000 பேர் ஒன்னு இல்லைங்க. முந்தானத்து அந்த முனிசிபாலிட்டியில நடந்தது. முனிசிபாலிட்டியில துறை கேட்க திட்டம் நம்ம அத மக்கள் துறை கேட்கறாங்களா? 200 ஆள் இருக்கிறாங்க. 75 பேர். அந்த 75 பேர் கிட்ட டோக்கன் வர இந்த கேள்வி தான் அம்மாவை கேட்கணும். கேள்வி கேட்கறது கூட இவங்க தான் கேட்கணும். அந்த கேள்வி கேட்கணும் ஒரு டோக்கன் மொத்தம் சேர்த்து பார்த்தா 75 300 ரூபாய் திட்டு வரான். 10 ரூபாய் கொடுத்து நான் பார்த்தேன் மக்களுக்கு 10 ரூபாய் கொடுத்து நான் தோக்கனா ஜெயிச்சு நான் முக்கியம் கிடையாது. என் மக்கள் என் கூடவே இருக்காங்க. என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. யார் என்ன பண்ண முடியும்? நான் ஐயோ இருந்தா என் மக்கள் இதை செத்து போயிட்டு அடிக்குவாங்க. எனக்கு தெரியும் எவ்வளவு யோகியமா பேசுறாங்க. யோகிக்கு எனக்கு தெரியாது. நீ வாக்க போலாம் ஒரு செகண்ட் சிந்திக்க. ஒவ்வொருத்துல ஒரு ராஜாவை பிச்சைக்கார ராஜான்னு சொல்லி விட்டாங்க. ராஜா போய் பிச்சைக்காரனா இருக்க முடியுமா? இருப்பாங்களா? எப்படி பிச்சைக்காரன்? அது சொன்னவன் யாரும் ஒரு கூட ராஜா காட்டு வேட்டாட போவாராம். வேட்டையெல்லாம் ஆடிட்டு தண்ணிக்கு அலையிறானா. தண்ணியே எங்கேயும் கிடைக்கல. மந்திரி கூப்பிட்டு சொன்னானா, போயிட்டு தண்ணி எங்க பாக்குறோம்டா குளத்துல இருந்து. அவங்க போய் எல்லாம் தேடி பார்த்துட்டு அதான் எங்கேயும் குளமே இல்லைன்னு. அந்த பக்கம் ஒரு குருடன் போயிட்டு இருந்தானா. அந்த குருடனை கேட்டாங்க, அவனே குருடன் அவனுக்கு நல்லா தெரியாது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. குருடன் இல்ல எங்கன்னா தண்ணிக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அவன் மூக்க ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டானா, இன்னொரு பக்கம் இருந்தானா. 4 திசையில் விரிஞ்சுக்கிறான். அந்த பக்கம் பழம் போகலாம். நம்ம இவ்வளவு தூரம் தேடிட்டு வந்தோம். வெறும் மூக்கு விழுந்து அந்த பக்கம் சொல்றாங்க. மந்திரி போய் தேடி பார்த்தா அவங்க பெரிய குளம் இருக்கும். உண்மையில தண்ணி எடுத்துட்டு வந்தா ராஜா ஒரே சந்தோஷம். இல்லைன்னா கண்ணீர் நம்மளுக்கு கண்ணு குடிக்க கூட கரெக்டா சொன்னாங்க. இப்ப ராஜா கேட்டாங்க, எப்படின்னு கடவுள் கண்ணை கொடுக்கலன்னா கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிரெயினை கொடுக்குவான். அதுதான் ஆண்டவர். நீ எப்படா கண்டுபிடிச்சது கேட்டாங்களாம். நான் மூக்கை இழுத்து பார்த்தேன். எங்க சில்லுன்னு காத்து வருது எந்த பக்கத்துல பார்த்தேன். அங்க ஏரிக்கு இருந்தா தான் சில்லுன்னு காத்து வச்சு அதனாலதான் அந்த பக்கம் சொல்றேன். இவன் உண்மையிலே புத்திசாலி. வாரம் அரண்மனை விட்டுன்னு போயிட்டு ராஜா சொன்னா, இவன் இந்த பிச்சைக்காரனுக்கு எங்கிலிருந்து ஒரு பக்கம் சோறு கொடுக்கணும். எவ்வளவு? நீ அரண்மனை விட்டு எங்க போகக்கூடாது. ஒரு தினம் ஒரு பக்கம் சோறு இருந்தாலும் அந்த ஊர்ல ஒரு வைரம் உண்டாமா. இது உண்மையான வைரமா பொய்யான வைரமா இதை கண்டுபிடிக்கணும். யாருக்கிட்ட எல்லாம் கேட்டானா, யாரும் சரியா பதில் சொல்ல. அந்த குருடர் கூட்டினாங்க. அவன் கரெக்டா போய் கை வச்சுன்னு பார்த்துட்டு இது உண்மையான வைரம், இது பொய்யான வைரம். உண்மையில செக் பண்ணி பார்த்தா அவன் சொன்னதான் உண்மையாச்சு.
இதே போல கண்டுபிடிச்சு கேட்டாங்கன்னா உண்மையான வைரம் கையில சுண்டிடும், பொய்யான வைரம் சுண்டிடும். உண்மையான வைரம் கையில சூடிடும். அதனாலதான் தங்க வயல 30% எனக்கு ஓட்டு போட்டா போல, அவன் உண்மையான வைரம். 70 போட்டா போல அந்த வைர புள்ளிகளுக்கு தான் நான் பேசிக்கிறேன். ராஜாக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இவனுக்கு இன்னொரு பொட்டலம் சாப்பாடு கொடு, 2 வேலைக்கு 2 பொட்டலம் உண்டாமா. ஒரு முறை ராஜா கூப்பிட்டு கேட்டா, உன் அறிவு கூர்மைகள்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டான். நீ ஒரு பிச்சைக்காரன் சொன்னான். நான் பிச்சைக்காரனா? இந்த உடனே மந்திரி சபையெல்லாம் கூப்பிட்டு இவன் தலையை வச்சிருந்தோம், இவன் ரொம்ப ஓவரா போயிட்டான், விடுவிடாதுன்னு மந்திரி சொன்னா நான் அவசரப்படாது. அவன் என்னத்துக்காக சொன்னான்னு விசாரிக்கலாம், விசாரிச்சுட்டு அப்புறம் போடலாம். சரி, இவன் தூக்கம் வரல, நேரா அவன் அம்மா கிட்ட போனானா, ஒரு கூடலுக்கு நாளைக்கு நான் மரண தண்டனை கொடுக்க போறேன், ஏன்டா மகன் என்ன பிச்சைக்காரன்னு சொல்லிட்டான். அப்படியே சொன்னான். ஆமா, அவனை நான் பார்க்கணுமே, சாவறதுக்கு ஒண்ணு ஒரு படம் காட்டுறேன். அவனை பார்த்தோன்னே அவன் கட்டி பிடிச்சிக்கலாம். இவ்வளவு கரெக்டா எப்படிப்பா சொல்லுங்க, இது உமாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். ஆனா நீ இவ்வளவு கரெக்டா சொன்ன எப்படி? எந்த ராஜா கிட்ட போனாலையும் பொண்ணு கொடு, தங்கம் கொடு, வைரம் கொடு அப்படின்னு பரிசு கொடுக்குவாங்களா? நீ எப்போ ஒரு பொருளும் சோறுன்னு சொன்னாலும் அப்பயும் பிச்சைக்காரன் கணக்கு போட்டேன். நான் உன்னோட கண்டுபிடிச்ச 2வது பொருளும் சோறுன்னா அப்ப இவன் பிச்சைக்காரன் தானே நான் கணக்கு போட்டேன். ஏன் நீ கரெக்டா சொன்னாக்கா, எனக்கு 3 பொட்ட பசங்க, என் ராஜா என் புருஷன் 4வது பொண்ணு கூட வெட்டிடுவேன், மரியாதைகளை காட்டு கேட்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆம்பளை குழந்தை பார்த்தா தான் நீ அரண்மனையில வரணும்னு சொல்லிட்டாங்க. அங்க போனோம், சத்திரத்தில் தங்கியிருந்தேன். குழந்தை பொறுத்துச்சு, என் தோழி பக்கத்துல இருந்தா அது பொட்ட குழந்தைமான்னு சொன்னா, பக்கத்துல ஒரு பிச்சைக்காரன் ஆம்பளை குழந்தை பொறுத்துச்சு, குழந்தை மாத்தி வச்சுட்டாங்க. அந்த பிச்சைக்காரன் தான் அப்படி பிச்சைக்காரன் தானே குழந்தைய மாத்தி வச்சுட்டாங்க. அப்பதான் என்ன அரண்மனைக்குள்ளவே உங்க அப்பா சேர்த்தாரு. அவன் சொன்னதுல தப்பே நடமுறை. அந்த மாதிரி நீ ஏற்கனவே 2 முறை மாத்திட்டீங்க குழந்தைய, 3வது குழந்தைய மாத்திட்டீங்க. அப்ப உண்மையான குழந்தை யாரு? பண்ணிப்பாரு. 2 முறை தம்பிக்கு அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருக்கீங்க, குழந்தைய மாத்திட்டீங்களா? அதுக்கப்புறமா யாரும் மாத்திட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், சொல்ல முடியும். அந்த மாதிரி என் மக்கள் சிந்தனை செய்து நீங்க சேவை செய்யணும். என் அருமையான சகோதரன் பட்டாஸ் பயப்படாது, இந்திய குடியரசு கட்சி பின்னாடி இருக்கும். நீ நல்லவனா இருக்க, நீ நல்லவனா இரு, நீங்க எந்த தீங்கும் வராது. தவறு செய்யாதப்பா என்கிட்ட, எப்படியா போட்ட கஷ்டம் தானே நாம பக்கத்துல இருந்து காப்பாற்றுறேன். தவறு செய்துட்டு வந்தாங்க நான் விட்டுக்கிறேன். எந்த சுரேஷன்? ஊர்ல இருக்கிறவங்க மாரிமுத்தின் பேர் வச்சு திருப்பதியில போயிட்டு பொண்டாட்டி காலம் போனா எப்படி இருப்பாங்க? மோட்டேஷன் போனாங்க. அங்க போறதுனால மோட்டர் இருப்பான். திருப்பதியில போய் தேடுனா உன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க? மோட்டேஷன் இருப்பாங்க. திருப்பதியில தான் மோட்டேஷன் எவ்வளவு போய் தேடுவேன். எப்படி பார்த்தேன் சுரேஷ், என் தம்பி சுரேஷ் வேற, இவன் பட்டாஸ், இவன் 5000 வரலாம், 10,000 போகலாம். இல்லையா? அதனால என் அருமை தங்கவழி பக்கம் வாடிக்கைகளே, பிச்சர் ரோட்ல நான் மீட்டிங்க்கு இடம் கேட்டேன்ப்பா. போலீஸ்க்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கிரௌடு தாட்சி சார், அங்கே வழியெல்லாம் போக முடியாது ஜனங்க, ஆனால் நீங்கள் வேற எங்கன்னா போட்டுங்க. சரி, எங்கே போட்டாலும் ஜனம் வரதான் செய்யும். பேசாத சைனிக் மேலே போட்டுருங்க, எல்இடி அங்கே கீழே வச்சுட்டு சைனிக் மேலே ஸ்டேஜ் தேவையில்லை, உயரமாக கீழே போட்டுருக்கலாம். போலீஸ் எல்லாம் சந்தோஷமா பாவம். நாங்க போட்டா மட்டும் கிரௌடு, மற்றவங்க போட்டாக்காங்க கிரௌடு இல்லையா?
வெங்கடேஸ்வரா திருநாமல்ல பெரிய ஸ்டேஜை போட்டுருவான். 2 நாள் போக முடியாது, வர முடியாது. ஏன்னா உயிரில்லாத ஆண்டவனுக்கு இவ்வளவு கௌரவம், உயிருக்கிற மனுஷனுக்கு இதான் கௌரவமா? அதான் எம்ரான் அவர் படத்துல சொல்லுவாரு, எங்க போயிட்டு வர கேட்குவாரு, பழனிக்கு போயிட்டு வர. ஏன்னா கடவுளுக்கு உயிர் கொடுத்த கடவுளுக்கா மயிரை கொடுத்துட்டு வந்தேன் கேட்குவாரு. நான் கேட்கல, உயிர் கொடுத்து மோட்டரிஸ்ட் வந்தோம்மா, உயிர் கொடுத்த கடவுள் மயிரை கொடுத்த அப்படின்னு வர. அந்த மாதிரி கடவுள் எல்லாருக்கும் உண்டு பக்தி. அவங்க விருப்பப்படுற இப்போ சர்ச்சுக்கு போறாங்க, கோவிலுக்கு போறாங்க, மாஸ்க் போறாங்க, குருதுவாருக்கு போறாங்க. அது அவங்களோட சந்தோஷம், அதை யாரும் தடுக்க முடியாது. பப்ளிக் மீட்டிங் 2 ஹவர் போடுறதுனால கிரௌடு வந்துடும் சார். நான் மீட்டிங் போறது கிரௌடு வர்றதுக்கு தான். ஸ்கூல் ஏன் போகணும்? படிக்கிறதுக்கு போகணும். அங்க போய் படிக்கிறதுன்னு சொல்லுவேன். இப்ப நான் பப்ளிக் மீட்டிங் எங்க போகணும்? மீட்டிங் பப்ளிக்ல தான் போடணும். அப்ப அவங்க பப்ளிக்கே வந்துடும் சார் அப்படின்னு வேற போய் போட்டுருந்தாங்க. இதை கேட்டாக்கா போலீஸ்காரங்க மேல ஆக்ஷன் எடுத்துறவங்க எனக்கு பயம், ரொம்ப பயம். சிந்திக்கணும், டிபார்ட்மெண்ட் கூட கொஞ்சம் யோசிக்கணும். 2 ஹவர் என் பிள்ளைகளுக்காக பேசணும், விழிப்புணர்ச்சி கொடுக்கணும். இன்னைக்கு தங்க வயல் சூழ்நிலை, பிஜேபியோட நிலவரம், டாய்லெட் இல்ல, ட்ரெயின் போற மக்களுக்கு வசதி இல்ல, ப்ராப்பர் இல்ல. யார் எக்ஸ்பிளைன் பண்றது என் பிள்ளைகளுக்கு? நான் ஒரு டீச்சர் மாதிரிடா, நான் செய்யல நீ செய்வியா? 1 வருஷம் இருப்ப, 2 வருஷம் இருப்ப, சம்பாதிக்க ஊர் விட்டு போயிடுவேன். ஆனா நான் அங்கேயே தானே சாகணும். இந்த மண்ணு தானே என் வாழ்க்கை. ஒரு மண்ணு இருந்தாலும் போதுடா எங்களுக்கு. எந்த மண்ணில் போய் பதிக்குவேன்? நீங்க அதிகாரிகள் இருந்து இல்ல இந்த பெரிய அரசியல் இருந்தா கூட செத்தா ஊருக்கு தூக்கிட்டு போவான். நாங்க செத்தா இந்த கல்விக்கு தானே தூக்கிட்டு போவோம். ஒரு பர்மனண்ட் கல்சா இல்ல சாம்பியன் கல்சா இல்ல மாறி எங்களை தூக்கிட்டு போறோம். என் மக்களுக்கு நான் பேசுறதுக்கு உரிமை இல்லைனாக்கா இதுக்கு நான் போராட்டம் பண்ணட்டுமா? யோசனை பண்ணி பாரு. மக்கள் சிந்திக்கணும், டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ஏன் போறோம்? என்ன பயம்? உண்மை சொல்லிக்கிட்டா, உண்மை சொல்லிதான் தீர்க்கணும், வேற வழி. ரொம்ப வருத்தப்பட்டு வந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு பொறுக்க முடியல, வயிறு வலிக்குது, பொறுக்க முடியல. நானும் அந்த டாக்டர் அழகா சொன்னாங்க, வயிறு வலிக்குதுன்னு தெரிஞ்சு ஏடா பொறுக்கிறதுக்கு போறேன்னு கேட்டாங்க. ஏன்னா அவன் பொறுப்பு சொன்னது வேற, இவன் பொறுப்பு சொல்றது வேற. அந்த நிலைமையில் இருக்குது. எந்த வகையில நியாயம்? பயம் இல்ல, எம்எல்ஏ மேல பயம் இல்ல. பயம் இல்லாத ஒரு ஆளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. அந்த அம்மா பயம் காட்டினாங்க, நீ பயந்துருக்கியா? நான் யாரும் காட்டு ஆர்டிஓ காட்டு வந்து மீட்டிங் போனேன், பிரஸ் கூப்பிட்டேன். மீடியா 10 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இருக்குதான் பாரு. 2 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இல்லை. பாரியமா என்ன நல்லா மூஞ்சி பார்த்து போனா நல்லா. இப்படி போய் தான் விஜயில 40 பேர் சேர்த்தான். செத்த உடனே அவரு ஆறுதல் சொல்றது ஓடி விட்டான். பயந்து என் பார்ட்டி கூட்டத்துல எல்லாம் கட்டுப்பாடு கரெக்டா இருக்கும். என் மக்கள் மத்தியில கட்டுப்பாடு ஜாஸ்தி இருக்கும். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவசியமே இல்லை. நான் சொன்னா என் மக்கள் கேட்குவான். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. லைட்ல ஊழல், ஹாஸ்பிட்டல்ல ஊழல், பார்க்ல ஊழல், ஆர்டிஓ ஆபீஸ்ல ஊழல், ஹாஸ்பிட்டல்ல ஊழல். இந்த ஊழல் பெற்றாலே தான் இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர். இதுக்கு ஒழுங்காக யாருனாக்கா என் மதிப்புக்குரிய கோயில் கொடவங்க. பணங்கிற திமிரு, ஆணவம், எதையும் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் இந்த முறை நடக்காது. இந்த முனிசிபாலிட்டி நடக்க கூடாது. அதை நீங்க நிரூபிச்சு காட்டணும். அதான் என் மக்கள். ஆனா நீ என்ன பண்ற? அவங்க 300 ரூபாயும் அவங்க பொறையும் கொடுத்தாங்க. இல்ல வெயிட் பண்ணு, 500 ரூபாய் கொடுக்குற மாதிரி இப்படி சொல்ல எப்படி? அதனால நம்ம தயவுசெய்து அதை மாற்றணும். நீங்க காசு வாங்கினா கூட தேர்ந்தெடுக்கிறது எந்த மாதிரி ஆளை தேர்ந்தெடுக்கணும் சிந்தனை செய்துப்பா. நீ சிந்தி, நான் உழைக்கிறேன். நான் காலை மாடு மாதிரி நீ வண்டியில உட்காரு, நான் உன்னை இழுத்து நான் உனக்கு சேவைங்க, ஒரு வேலைக்காரன். நீ நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான், நீ வாழணும்னு நினைக்கிறவன் நான், நீ அழிஞ்சு போன நினைக்கிறவன் நான் கிடையாது.
உங்களை ஏமாத்தி போய்க்கணும் நான் கிடையாது. எல்லாத்தையும் இருந்தேன், என்னுடைய பாசத்தெல்லாம் இருந்தேன். எனக்கு பணத்து மேலே ஆசையே இல்லை, என் மக்கள் மேல ஆசை. நீ வாழ், அதுக்காக நான் சில பேர் தலைவர் வெளியே வர்றதில்லை. மூமா நான் முருகப்ப வீட்டுல உட்காந்து என்னன்ட்டு வெளியே வரணும் சொல்லு. இந்த வெளியே வந்து மூணு பார்த்தல எத்தனை பேர் எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்க இந்த ஹாஸ்பிட்டல் பேரு. பல லட்சம் ரூபாய் மாத்திரைகள் எல்லாரும் அவுட் சைட் பேசுகிறாங்க. ஒரு எம்எல்ஏ நீ கவர்மெண்ட் சொல்லு, கவர்மெண்ட் டாக்டர் பிரைவேட் கிளினிக் வைக்க கூடாதுன்னு தடுத்திருப்பியா? கேட்டிருப்பியா? நீ என்ன யோகியமானாலும் எந்த வகையில் நீ நியாயமானாலும் இதை சொல்றதுக்கு அரசியல் இருக்க கூடாதுனாக்கா அப்ப என்ன நீ தங்க வயலுக்கு ராணியா? குயின் ஆஃப் இங்கிலாந்து மாதிரி குயின் ஆஃப் கேடிஎஃப். அப்ப நான் ஒரிஜினல் கிங் ஆச்சு. ராஜா தானே என் பேரு. நான் அண்ணன் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் சிந்தனை செய்து என் அருமை மக்கள் கேள்வி தெரிஞ்சு என்ன கேள்வி? நான் இருக்கும்போது ஆதார் கார்டு காமிச்சாக்கா உனக்கு கரண்ட் கனெக்ஷன் உண்மையா இல்லையா? நான் பீரியட்ல கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேன், பிஜிஎம்எல்ல என்ஓசி கொடுக்க மாட்டேன். நான் கவர்மெண்ட் கிட்ட பேசி மைனிங் வீட்டுக்கார ஆதார் கார்டு காமிச்சா 100 ரூபாய் வாங்கி கனெக்ஷன் கொடுக்கணும் பண்ணி கொடுத்துவேன். இன்னைக்கு உங்க வீட்டுல கரண்ட் எரியுதுன்னா அது நான் தாமஸ் ஆல்வாய்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னானே, அதை வாங்கி கொடுக்க வச்சுன்னா நானா இல்லையா? ஆனா இன்னைக்கு நீ ஆக்குபேஷன் சர்டிபிகேட் வீட்டுக்கு போய் கரண்ட் கேட்டீங்கன்னா ஆக்குபேஷன் சர்டிபிகேட் கொடுக்கலாம். டே முட்டாள் பெஸ்காம் ஆக்குபேஷன் உள்ள இருக்கணும். லைட் எல்லாம் எப்படி போகணும்? இது உள்ள இருக்கணுமா? அதுல ஆக்குபேஷன் சர்டிபிகேட் அவங்க கொடுக்கணுமா? அப்பதான் கரண்ட் கொடுக்கணும். யார் கொடுக்குறது ஆக்குபேஷன் சர்டிபிகேட்? அங்க லோக்கல் கவுன்சிலரா அவர்கிட்ட போனா அதை 4,000 இவருக்கு ஒரு அமௌண்ட், முன்பு ஒரு அமௌண்ட். ஏய் கரண்ட் கொடுத்தா உள்ளவே போவான். நீ கரண்டே கொடுக்காத ஆக்குபேஷன் சர்டிபிகேட் வேண்டாம். இது யார் கேட்கறது? எம்எல்ஏ தானே கேட்கணும். கேள்வி தரேப்பா. அதிகாரிகள் கூப்பிட்டு குறை கேட்கும் திட்டம் சொன்னீங்கன்னா குறை கேட்ட எந்த குறையை கேட்ட? 300 ரூபாய் கொடுத்த டோக்கனை கையில் எழுதி கொடுத்துட்ட. நீ இந்த கேள்வி தான் கேட்கணும். அப்ப என்ன ஃப்ரீடம் இருந்துச்சு? எனக்கு ஃப்ரீடம். இதெல்லாம் சிந்தனை செய்யறதுக்கு நீங்க எடுத்த தேர்தல், நீங்க எடுத்த முடிவு தவறானது. அந்த தவறுனாலதான் நீங்க தங்க வேண்டிய மக்கள் வருத்தப்பட்டுக்கிறாங்க. டெய்லி டிராவல்ஸ் வருத்தப்படுறதுக்கான இதுதான் ரீசன். அவங்க ட்ரெயின் போர்டு கட் பண்றாங்கன்னா இதுதான் ரீசன். நீ தேர்தல் எம்எல்ஏ கரெக்டா இருந்தாங்க இதெல்லாம் கேட்கணுமே. ஒவ்வொருக்கும் 36 டிபார்ட்மெண்ட் 36 மினிஸ்டர். அந்த மினிஸ்டருக்கு வேலை என்ன? யூ மஸ்ட் கொஸ்டின். ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசணும்னா மீடியாக்காரங்க அவங்க எடுத்து மேடம் பேசினார்கள். நம்ம ஊரு பால கஷ்டம் இல்லைங்க. யார் கஷ்டம் இருக்கலாம்? இப்போ பீஃப் ஸ்டால் மார்க்கெட் இடிச்சிட்டாங்க. எல்லாருமே கடை கட்டி விட்டுறாங்க. எப்படி கட்டி அவங்களுக்கு கொடுத்துருவோம்? நீ கட்டினா ஆக்ஷன் இருக்கணும். இந்த கட்டணத்துக்கு நம்ம 50 கோடி ரூபாய் கேட்டு பேங்க்ல முனிசிபாலிட்டி மூலியமா 50 கோடி வாங்குறது. அதுல 10 கோடி ரூபாய் நம்ம கமிஷன் எடுத்துக்கிறது. மாசம் மாசம் கட்டிட்டு போற மாதிரி அந்த பர்மிஷன் கட்சிச்சா? முனிசிபாலிட்டியில கேட்டேன். அந்த சீரிய கொடுறா போட்டு மக்களுக்கு சொன்னா நேற்று அந்த கமிஷனர் இதை கொடுத்துவே இதை கொடுத்துக்கணும். சரி நீ போயிட்டு வர அனுப்புனா என்ன சொன்னான்? இப்படியே சொல்லிட்டு சாயங்காலம் விட்டான். இப்போ இவனை செல்ஃப் அடிக்கணுமா இல்லையான்னு கேட்க முடியுமா? சிட்டி முனிசிபல் கமிஷனர் நான் அப்படி சொல்ல முடியாது. செருப்பு மாலை கொடுத்தா இவன் வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. கமிஷனர் சிட்டி முனிசிபல் கமிஷனர் அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் இவனை கண்டிச்சு செருப்பு போட்டு போகணும். எல்லா செருப்பையும் ஆபீஸ்ல இருந்து கேட் வரையும் கட்டி விட்டு வரணும். பழைய செருப்பு இல்லை. இப்போ அது ஒன்றும் தப்பே இல்லை. நாமல் செருப்பு கூட அவன் தம்பி பரதை எடுத்துன்னு போவான். எடுத்துட்டு போய் சீட்ல வச்சுட்டு அரண்மனையில ராஜாவுக்கு சீட்ல தினமும் கும்பிட்டான். எங்க அண்ணன் பாதமா ஆட்சி செய்ய நாங்க இல்லைன்னு அவனே செருப்பு வாங்கிப்பாங்க வச்சானாக்கா நம்முடைய ஆபீஸ்ல இருந்து கேட் வச்சு செருப்பு வச்சு என்ன தப்பு? இதுவரை என்னன்னு கேஸ் கொடுக்குற? என்ன கேஸ் கொடுக்க சொல்ல பார்க்கலாம்.
இப்படி பண்றாங்க, எனக்கு பிடிக்கல அந்த சரி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிடிக்கலடா அந்த ஊருக்கு நாக்கில்லைன்னு அர்த்தம். நீ லஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டு லஞ்சத்தை கொண்டாடிக்கிறதுக்காக நீ மக்கள் சேவை செய்யாத, ஃபுல் அட்டென்ட் பண்ணாத, பர்டிகுலர் பீப்புள் கூட அட்டென்ட் பண்றது இல்லை, பப்ளிக் கூட அட்டென்ட் பண்றது இல்லை, லீடர்ஸ் அட்டென்ட். அப்ப என்ன மைத்திரி நீங்க கமிஷனர் ஆகிற சொல்லியும் பொறுத்துக்கா. அதனால இவங்க சும்மா லேசா கூடாது. சொல்லு சொல்லு போன்லயா? போன்ல எவ்வளவு போவது திட்டு பிடிக்கல பேசி நன்றி தாயா, நன்றி நன்றி நன்றி. எனக்கும் ஒரு ஜீவன் என் குரல் கேட்டு நொண்டி கால நல்லா வந்து சொல்றாங்க. இந்த நொண்டி எப்படி நொண்டிதான் எங்கேயோ ஒரு ஜீவன் இருக்குதான் செய்ய ஊத்துல. அதனால நான் தங்கமயில் மக்களுக்காக என்னைக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். என் மக்கள் நல்லா இருக்கணும், என் மக்கள் நல்லா வாழணும், என் மாநில நல்லா வாழணும். உனக்காக நான் போராட்டம் பண்ணுவேன். ஆனா கண்ட நேரத்தில் போராட்டம் வர மாட்டேன். நீ கரெக்டா இரு, நான் உனக்காக வரேன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நின்று கேட்டதுக்காக நன்றி தெரிவிச்சு கொடுக்கிறேன். தேவி.